வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த செடியை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது வந்து நம்ம ஸ்கின்னில் அரிப்பு இருந்துச்சுன்னா இதை யூஸ் பண்ணி அந்த அரிப்பை எப்படி போக்கலாம் அப்படின்றத பற்றி இப்போ நான் சொல்ல போகிறேன். முதல்ல இந்த இலையை நல்லா க்ளீனாக பிரித்து எடுத்து ஒரு நல்ல சுத்தமான தண்ணியில் நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இந்த நம்ம விரல் மஞ்சள்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மஞ்சளை ஒரு 2 ஹவர் தண்ணியில் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மிக்சியில் அரைச்சாலும் சரி, அம்மியில் அரைச்சாலும் ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசியை ஊற வச்சு அரைச்சி நல்லா கழுவி விட்டுருங்க. ஏன் அதை அப்படி சொல்கிறேன்னா, இப்போ நம்ம வந்து இது ஸ்கின்ல வந்து நம்ம தேய்ச்சி குளிக்க போகிறோம். அப்போது அதில் வந்து காரத்தன்மை இருக்கும் இல்லைங்களா, அந்த காரத்தன்மையை போக்குறதுக்கு தான் நான் வந்து அந்த பச்சரிசி அரைச்சி கழுவி விட்டுருங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இதை அரைச்சிட்டு நல்லா விழுது போல் அரைச்சி நீங்கள் வந்து உடம்பு முழுவதும் தேய்ச்சி குளிக்கணும். அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த மாதிரி தேய்ச்சி குளிச்சிங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய அந்த அரிப்பு இருக்கிற இடம் தெரியாமல் ஓடி போயிடும். நம்ம ஸ்கின்னும் நல்லா ஒரு பளபளப்பாக இருக்கக்கூடியதை நீங்கள் பார்க்க முடியும்.